முதல்ல முன்முயற்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த சார் வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அதை வந்து தெரியப்படுத்தணும் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வரணும்னு உங்கள் மனசில் தோணணும். அதுக்கான வசதி வாய்ப்புகள், அந்த லீவு எல்லாமே கிடைக்கணும் உங்களுக்கு. கிடைச்சி அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு பயிற்சினா இவ்வளோ கூட்டு முயற்சி. இந்த உலகத்தில் நம்ம கூடி தான் வாழ முடியும். தனிப்பட்ட முறையில் வாழ முடியாது. அதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கணமும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்னா ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? காப்பு. ஃபஸ்ட்டு காப்பு பண்ணிக்கணும். காப்பு முத்திரையை நம்ம போட்டுக்கணும். அடுத்தது இறைவன்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். இறைவா, இவருக்கு சிகிச்சை அளிக்கிறது என்னை கருவியாக ஏற்றுக்கொண்ட உமக்கு அநேக கோடி நன்றிகள் நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஒரு கருவி தான். நானே குணப்படுத்தினேன், என்னால் தான் முடியும்னா எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். அப்போது வி ஆர் தி டூல் ஃபார் தி காட். நாம் இறைவனே ஒரு கருவி, இறைவனும் ஒரு அங்கம், அப்படி தான் நம்ம இருக்கணும். அடுத்தது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நாக்கை வந்து அண்ணாக்கில் வச்சுக்கணும். அந்த கேசரி முத்திரைன்ற ஒரு முத்திரையில் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இவரை நான் தொடுறேன் அப்படின்னா என்னோட நாக்கு மேலே இருக்கணும். நான் பேசக்கூடாது. இங்கே கூட நான் பேசுறதுனால கொஞ்சம் எனர்ஜி இதுவாகுது, ட்ரெயின் ஆகுது. நம்ம வந்து சிகிச்சை பண்ணும்போது பேசக்கூடாது. நடுநிலையான மனநிலை இருக்கணும். எந்த ஒரு இவர் எவ்வளோ பணம் கொடுப்பாரு அப்புறமா அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஏதாவது நம்ம வந்து அவரை தன்மையப்படுத்துவதோ இல்லை அவர்கிட்ட ஏதாவது ரொம்ப எதிர்பார்ப்பதோலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு கருவி, இவரை நோயை குணப்படுத்துகிறவங்கள தான். இவரையும் இறைவனாக நினச்சி தான் நம்ம அவர் தொடணும். தொட்டு கேசரி முத்திரையை வைத்து கொண்டு தான் நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பண்ணணும். நம்ம நாக்கை மேலே வச்சுட்டு வாய் முடியணும். இந்த மாதிரி வச்சுட்டு தான் நம்ம வந்து சிகிச்சை அளிக்க வேண்டும். சிகிச்சை முடித்த பிறகு திருப்பி இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இறைவா, என்னை கருவியாக பயன்படுத்தி இவருக்கு பூரண ஆரோக்கியத்தை வழங்கி உமக்கு அநேக கோடி நன்றிகள் நமஸ்காரங்கள். இவருக்கு நன்றி சொல்லணும். இறைவன் என்னை கருவியாக பயன்படுத்த வாய்ப்பளித்த உமக்கு அநேக கோடி நன்றிகள் நமஸ்காரங்கள். நன்றி நன்றி நன்றி. இப்படிதான் முடிக்கணும்.